நடிகை திரிசாவை குறித்து பார்த்திபன் கூறியது என்ன, மேலும் அதற்கு திரிசா என்ன ரியாக்ஷன் செய்தார் என்பது குறித்து முழு காணொலியாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் இந்த வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நடிகர் பார்த்திபன் மற்றும் நடிகை திரிசா இடையேயான இந்த சர்ச்சை ஒரு விருது வழங்கும் விழாவில் தொடங்கி சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியது. சென்னையில் நடந்த ஒரு தனியார் விருது வழங்கும் விழாவில் மேடையில் திரையில் காட்டப்படும் பிரபலங்களின் புகைப்படங்களுக்கு எதிர்வினையாற்றும்படி பார்த்திபனிடம் கேட்கப்பட்டது. திரையில் நடிகை திரிசாவின் புகைப்படம் வந்தபோது பொன்னியின் செல்வன் படத்தில் அவர் நடித்த குந்தவை கதாபாத்திரத்தை வைத்து பார்த்திபன் ஒரு சிலேடையை கூறினார். இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைப்பது நல்லது, நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கும், அனைத்து விஷயங்களையும் வெளிப்படையாக கூற முடியாது என பார்த்திபன் தெரிவித்தார். திரிசா மற்றும் நடிகர் விஜய் இருவரும் சமீபத்தில் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் ஒன்றாக கலந்து கொண்ட சர்ச்சையான சூழலில் பார்த்திபனின் இந்த கருத்து அவர்கள் இருவரை மறைமுகமாக சுட்டிக்காட்டுவதாக அமைந்தது. திரிசாவின் பதிலடி எதுவாக இருக்குமென்றால், பார்த்திபனின் இந்த கருத்துக்கு திரிசா தனது எக்ஸ் பக்கத்தில் மிகவும் காட்டமாக பதிலளித்திருந்தார். மைக் இருப்பதால் ஒரு கருத்து அறிவு சார்ந்ததாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ மாறிவிடாது, அது முட்டாள்தனத்தையே சத்தமாக வெளிப்படுத்தும் என்று அவர் பதிவிட்டிருந்தார். மேலும் அறிவில்லாத அநாகரிகமான பேச்சு பேசுபவரின் குணத்தையே காட்டுகிறது என்று அவர் மறைமுகமாக தனது கண்டனத்தை நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு தெரிவித்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதனால் மீண்டும் பார்த்திபன் பதிலளிக்க நேர்ந்தது. திரிசாவின் பதிவை தொடர்ந்து பார்த்திபன் முதலில் வருத்தம் தெரிவித்தார். ஆனால் விவகாரம் முற்றிய பிறகு மீண்டும் ஒரு விளக்க வீடியோவை வெளியிட்டார். முதலில் எது நடந்ததோ அது தவறாக நடந்துவிட்டது, இதற்கு வருத்தத்தை தவிர வேறு வழியில்லை என்று ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். பிறகு திரிசாவின் ட்வீட்டை விமர்சித்த அவர், இது ஒரு மூன்றாவது நபரின் மூன்றாம் தரமான ட்வீட் என்று கூறினார். தனது பேச்சு ஒரு வேடிக்கையான ரைமிங் மட்டுமே என்றும், திரிசா அந்த திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து என்று விளக்கமும் அளித்தார். இந்த விவகாரம் இவ்வளவு பெரிய கசப்பான சம்பவமாக மாறும் என்பது தெரிந்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டேன் என்று அவர் ஆதங்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சர்ச்சை திடீரென்று தோன்றியதில்லை. இதன் பின்னணியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்த சில முக்கிய நிகழ்வுகள் உள்ளன. நடிகர் விஜய் மற்றும் திரிசா இருவரும் அண்மையில் சென்னையில் நடந்த ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் ஒன்றாக கலந்து கொண்டனர். இவர் இருவரும் ஒன்றாக வந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி பலதரப்பட்ட விவாதங்களை உருவாக்கின. அதே சமயம் நடிகர் விஜய் மனைவி சங்கீதா விவகாரத்து கோரி நீதிமன்றத்தில் அணுகியிருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த சூழலில் திரிசா அவருடன் பொது நிகழ்ச்சியில் தோன்றியது தேவையற்ற வதந்திகளை வித்திட்டது. இந்த வதந்திகளை மனதில் வைத்தே விருது வழங்கும் விழாவில் திரிசாவின் புகைப்படம் காட்டப்பட்ட போது பார்த்திபன் இந்த குந்தவை வீட்டில் அமைதியாக இருப்பதே நல்லது என்று சிலேடையாக குறிப்பிட்டிருந்தது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இதுபோன்ற தனிப்பட்ட சர்ச்சை விஷயங்களை விஜய் அரசியல் பிம்பத்தை பாதிக்கும் என்று தான் கவலைப்பட்டதாக பார்த்திபன் பின்னர் விளக்கமளித்தது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.